அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பாவக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு ஆயில் ஆட் பண்ணி சூடாக விட்டுருக்கேன். பாவக்காய் பாருங்கள், நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சது நம்ம பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் ஆட் பண்ணினதும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பாவக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். மூடி போட்டு வதங்க விட்டுறலாம். பாவக்காய் வதங்குற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் 4 பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் 2-3 துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே வறுத்து அரைச்ச மிளகாய்த்தூள். இதோட ரெசிபி சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் தூள் வேண்டாம், வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இதே டேஸ்ட் கிடைக்கும். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவு உப்பு, ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்க புளி கரைசல் 1/4 கப் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சைடில் பாருங்கள், பாவக்காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இனி நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆயிலெல்லாம் பாத்திரத்துலேயே இருக்கட்டும், காயை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க, திப்பியாக இருக்கக்கூடாது. பாவக்காய் வறுத்தெடுத்த அதே ஆயிலில் கடுகு ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு, சின்ன சைஸ் பூண்டுங்கிறதுனால நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் பூண்டாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். வெட்டி வச்சுருக்கேன் 1/2 வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இதை நாம் வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த பாவக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெங்காயம் பாவக்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மல் வாட்டர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் செய்கிறதுனால தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. கொதிச்சு வரும்போது இல்லைன்னா ரொம்ப லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த அளவுக்கு இருக்கும்போது சரியாக இருக்கும். அடுத்தது நாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரமும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்ததும் சரியாக இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் அஸ்கா சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு கொதி விட்டுட்டோன்னா குழம்பு ரெடி. நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் புளிக்குழம்பு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பாவக்காயும் நல்லா புளியில் ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.